கடைசி 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தரப்பில் மேஜர், இணை கமாண்டர் உட்பட 10 பேர் பலியாகியுள்ளதாகவும் 23 ராணுவ வாகனங்களை தாக்கியுள்ளதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு டெலகிராமில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளதாவது: டிசம்பர் 6ஆம் தேதி 23 ராணுவ வாகனங்களை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ அழித்துள்ளோம். தெற்கு காசாவின் கான் யூனுஸ் மற்றும் வடக்கு காசாவின் பெய்ட் லஹியா போர்க்களங்களில் தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறோம். ஒரு இடத்தில் கசாம் ஸ்னைப்பர் வீரர்கள் தாக்கியதில் 6 இஸ்ரேல் படையினர் சுருண்டு விழுந்தனர். அவர்கள் ஒன்று கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம். இஸ்ரேல் சிறப்பு படையினர் தங்கியிருந்த வீட்டை தாக்கி தகர்த்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளது. கடைசி 24 மணி நேரத்தில் 10 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனானின் அல் மயாதீன் தொலைக்காட்சி குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் தரைவழி தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேல் படையினரின் எண்ணிக்கை 84ஆக உயர்ந்துள்ளது. அக்டோபர் 7 தாக்குதலில் கொல்லப்பட்டோர் விபரத்தையும் சேர்த்து மொத்தம் பலியான இஸ்ரேல் படையினரின் எண்ணிக்கை 408ஆக அதிகரித்துள்ளது.